வயசு குழந்தையா மாறணும். 5 வயசுல குழந்தையா மாறுறதுன்னா என்ன, நமக்கு மாற முடியுமா? நீங்க 50 வயசு ஆனது வரைக்கும் 5 வயசு குழந்தையா மாற முடியுமா? உருவத்தால் மாற முடியாது அப்படி நினைக்கிறோம். உண்மையில அப்படி கிடையாது. நம்ம ஒவ்வொரு கணந்தோறும் நம்முடைய மனசு வந்து தானா தான் இயங்குது. தானா இயங்கும் போது இன்னோசென்டா தான் இயங்குது. உங்களுக்கு பயம் வருது, வருத்தம் வருது, கோபம் வருது, இன்னோசென்டா இருக்கு. அங்கு கல்மிசமே கிடையாது, கன்னிங்னஸே கிடையாது. இன்னோசென்டா வருது. கோபம் வருது இன்னோசென்ஸ் தான், பயம் வருது இன்னோசென்ட் தான், வருத்தம் வருது இன்னோசென்ட் தானா வருது. அதெல்லாம் ஹேப்பனிங் பார்ட். அந்த ஹேப்பனிங் பார்ட்ல நீங்க எல்லாருமே இன்னோசென்டா தான் இருக்கீங்க, குழந்தையா தான் இருக்கீங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதுல தான் நீங்க அதுக்கப்புறம் தான் கன்னிங்னஸ்லாம் உங்களுக்கு என்டர் பண்ணுறது. கன்னிங்னஸ்லாம் லேட்டர் ஸ்டேஜ் தான். செகண்ட் ஸ்டேஜ் தான் கன்னிங்னஸ் வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாருமே இன்னோசென்டா தான் இருக்கிறோம். அதனால நம்ம பழைய எப்பவுமே நம்ம குழந்தையா தான் இருக்கிறோம். குழந்தைய ஆடுறது கஷ்டங்கிறதுலாம் கிடையாது. குழந்தையா தான் இருக்கிறோம். குழந்தையா இருக்கிறதா நம்மளுடைய இயற்கையான நிலை. ஆனா என்னன்னா நீங்க அந்த 2 செகண்ட் ஸ்டேஜ்ல நீங்க எப்படி நடந்துக்கிடுறதுங்கிறத மட்டும் பார்த்துக்கிறேன். இந்த செகண்ட் ஸ்டேஜுங்கிறது வந்து என்னன்னா உங்களுக்காக கிடையாது, நீங்க செயல்களுக்காக தான் செகண்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்கிறது தான் ஆன்மீகங்கிறதே ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். அங்கே குழந்தைத்தனமா இருக்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல எல்லாருமே நம்மளறியாமலே இருந்துட்டு தான் இருக்கோம். அதனால அதை நம்ம அடைய வேண்டிய முயற்சியே கிடையாது. எல்லாருமே நல்லா தான் இருக்கிறோம், எல்லாமே கரெக்டாக தான் இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வந்தாலும் கரெக்டாக தான், பயம் வந்தாலும் கரெக்டாக தான், வருத்தம் வந்தாலும் கரெக்டாக தான், கோபம் வந்தாலும் கரெக்டாக தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எல்லாமே தெய்வீகமானது, எல்லாமே இயற்கையானது. அதுல எந்த தப்புமே கிடையாது, ஒரு குழந்தைத்தனமானது. அங்க வந்து நீங்க விருப்பப்பட்டு நடக்க முடியாது, அது உங்க விருப்பத்தை மீறி தானா நடக்கும். அதனால தானா நடக்கிற போது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அதனால அதுல எல்லாருமே நல்லா தான் இருக்கும். அதுல தப்புங்கிறதே கிடையாது, ரைட்டுங்கிறதே கிடையாது, எல்லாமே கரெக்டு தான். அதனால அங்க வந்து நம்ம செலக்ட் பண்றதுனா செகண்ட் ஸ்டேஜ் தான். இந்த செகண்ட் ஸ்டேஜ்ல இப்படி வந்த தானா வந்ததுனால நம்ம ஏறி சவாரி பண்ணி இதை இப்படி பண்ணணும், அதை அப்படி பண்ணணும், இதை இதுக்கு பயன்படுத்தணும், இதுக்கு பயன்படுத்தணும் செகண்ட் ஸ்டேஜ். அங்கதான் கன்னிங்னஸ் எல்லாம் ஆரம்பிக்குது. அங்க வந்து உங்களை கொஞ்சம் நிதானப்படுத்திடுங்க. அங்கே வந்து எதை பண்ணணும், எதை பண்ணக்கூடாது, சரி எது தவறு எதுங்கிறத நீங்க பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டு செகண்ட் ஸ்டேஜ்ல உங்களை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுங்க. அதுதான் உங்க கடமை. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல உங்களுக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. வணக்கம் ஐயா. ஐயா இப்போ வந்து அகம் புறம்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அகத்துல நான் என்ற அறிவுக்கு இங்கே வேலையே இல்லை, அது அறிவு போல 6 பேர் ஓடிட்டு இருக்கும். இப்போ அந்த நான் என்ற அறிவை நம்ம புறத்துல தான் செயல்படுத்தணும்னு சொல்லிட்டீங்க ஐயா. அந்த புறத்துல செயல்படுத்தும் போது இப்போ சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்துக்கு சக்சஸ் ஆகணும்னா புறத்தை நம்ம செயல்பட ஆரம்பிக்கிறோம் ஐயா. அப்படி நம்ம ஆரம்பிக்கும் பொழுது அப்போ